யாராலுமா ஓட ஓடாரு யாருமா ஓட ஓடாரு சின்ன பிள்ளையாக்குது சின்ன பிள்ளைங்க அரியா பையனாக்குறான் ஆமாடா துள்ளு குடுத்து ஓடாடுறான் நல்ல பிள்ளை எடுத்தாக்குது நல்ல பையன் தானா நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை அரிமான பிள்ளை நல்லா படிச்சு பிள்ளை எடுக்குது நல்லா படிச்சிருக்கு நாகரீகமா வருது வருது ஐயா குள்ளா கணிக்கா கோரமேலுக்கு வந்தலையா கௌரவமா வருது பட்டு புள்ள இந்த பிள்ளி பண்றாங்க ஒரு வார்த்தை தப்பா பேசல என்ன பண்றது தப்பா பேசல இந்த பிள்ளி பண்றாங்க அவன் தேடாளுக்கு போறா அவங்க அம்மாவுக்கு போறா அவங்க அம்மாவுக்கு தான் போறான் அப்புறம் அம்மா யாரு தேடா அவங்க அம்மா தேடுவா 4 பேருக்கு போனா தேடாது 4 பேர் போனா பேர் இல்ல சாமி கண்ணு சாமி கண்ணா மறந்துருச்சு ஞாபகம் வச்சுனே வர முடியும் உட்கார் என் முன்னாடி எங்க வச்சுக்கிறோம் கட்சினே வந்தா அடிச்சு அடிய தொடங்காதா அடிச்ச கம்மி அடிக்க மரியாதை இருக்காது அடிச்சாடி தொடச்சா அடிச்ச கம்மி அடிக்க மரியாதை இருக்காது அப்படி மீன் வார்த்தை தேவையா இது என்ன ஒரு இது நமக்கு எல்லாம் ஒரு தாய்ச்சிருநாள் புதுவூர் அது தேவனர் சேர்ந்த புதுவூர் தேவனர் புதுவூர் அந்த புது இது தேவனூர் அடுத்த புதுவூர் நகரம் இங்க எதற்காக பார்த்தது அந்த மகமாரி அம்மனுக்காக கூத்து மகமாரி அம்மன் சக்தி ஒன்று சமயபுரியாளை அதோ முத்துமாரி அம்மன் மாரியம்மன் பார்த்திருக்கோம் அதோடு விட்டால் அப்படி 2 தெருக்கூத்திருந்தாலும் நம்முடைய கூத்தி அமைதியாக கண்டுகளித்திருக்காங்க அன்புள்ள மனத்தை என்னுமே தாழ்த்தனமார்களுக்கு மாதா பிதா குருதெய்வம் மாதா பிதா குருதெய்வம் கம்மிடா இப்போ ஒன்னா நீங்க எனக்கு ஒரு அறிவு
அவங்க வேடி பிடிச்சி வராங்க. மாதா பிதா குரு அதோ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஹை ஹை ஹை. அவன் தான் என்னடா டேய் மாதா பிதா குரு தெய்வம். அப்படி கற்றோர் கடமை விட்டோர் நம்மை பெற்றோர் இப்ப நம்மளை பெற்றவங்க வீட்டுல இருந்தாலும் ஆமா இன்னைக்கு இதை புது ஊர் வந்துட்டோம்னா நமக்கு தாய் தந்தை இவங்கதான் இவங்கதான். அப்படி இவர்களுடைய பாதத்திற்கும் ராதாகிருஷ்ணன் பாலமுருகன் சபா ஆமா பழையனூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் பாலமுருகன் சபா அப்படி கம்பெனி உரிமையா இருக்கக்கூடிய அத கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி சேர்ந்த சேகரையாவுடைய பாதத்திற்கு அதே ரத்த பரிசோதனை வைத்து அவர்கள் செல்வானுடைய இந்த சிறியவன் சபைக்கு வந்து உற்சாகி வச்சா நல்லா தீர்ந்து வந்து ஐயா அதான் வர முடியாது என்றும் மரவாசியிலே கல்வி காத்தோர் கல்வி காத்தா கல்வி காத்தா அது மட்டும் தெரியும். எப்படி பிறந்தாரு அப்பா யாரு எப்படி வந்தாரு அம்மா யாரு அப்பா யாரு அம்மா யாரு ஊசி போட்டு பிறந்தாங்களா எப்படி பிறந்தாரு இல்ல மாட்டாசுவா பிறந்துச்சோ மாட்டாசு தான் போயிருப்பாங்க அம்மா காரி. ஓ வாடா வாடா எவ்வளவு வாங்கடா அவ்வளவு நல்லதுடா. ஆமா போறேன் சரி கரும்பு வெட்ட வாங்க கரும்பு கரும்பு வெட்ட புத்தியா கையில குட்ட முடியா கல்வி காத்தா கல்வி காத்தா அது மட்டும் தெரியும். கல்வி கல்வி காசு கல்வி காத்தா சாட்சி சிவன் பாதத்தை சக்தி சிவன் பதத்தை ஆனால் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை கேட்க தினந்தோறும் என்ன வேலை என்ன வேலை கேட்ட எனக்கு தெரியும். நீ வந்த கம்மிட்டு சொல்லிட்டு போகணும்னா நான் இந்த வேலை செய்யறேன் நான் பண்ணி அடக்கலாம் பண்ணி கொடுக்குறேன் மூணு தேவையா கை தீண்டு அடிக்க மாட்டேன் அந்த தேவையா வாயில ஆகி வச்சு அடுக்கிறேன். ஆனால் தினத்தோறும்
அந்த பரம கல்வி கேட்டார் காலையிலே மாலையில பூஜை செய்திருந்தார். ஆனால் கல்வி கேட்டார். ஏய், என்னுடைய நாடு இருக்குவா, அது என்னப்பா நாடு? சுடுகாடு. எல்லாருக்கும் ஒரு நாள் சொல்லுவாங்க. அவன் சொல்றான் ஆனால் கல்வி கேட்டான் சொன்னப்பா என்னோட நாடுதான் கல்வி நாடு. கிடைக்காது. என்ன சொன்னான்? எனக்கு கல்வி நாட்டுல என்னடா வேலைன்னு கேட்டா ஷேவிங் பண்றேன். ஐயா என் தரல் வந்து கல்லினாடு சொன்னப்பா எங்க அப்பா அம்மா யாரு கேட்டியா? அது தந்திருக்கின்றப்பா. அது பெத்தநாயக சக்தி செட்டியாருக்கு என் தாயாகி குண்டுச்சம்மன். ஆனால் பெத்தநாயக சக்தி சொன்னப்பா என் தந்தை கல்லிநாட்டு ரவத்தோடு நீதிபரமாக செய்திருந்தார். ஆனால் நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், ஆனால் என் தாய் தந்தை எப்படி பெற்றான்? அவங்க அம்மா மேலாத்து பார்த்தாரா, கவுத்து எடுத்து பார்த்தாரா, இல்ல ஒருங்கிட்டு பார்த்தாரா, இல்ல புள்ளி காட்டினாங்களா, அதன் கேமரா போய் புள்ளி காட்டினாங்களா, கவுத்து பார்த்தாரா, கவுத்து பார்த்தாரா, ஒருங்கிட்டு பார்த்தாரா, காரணம் கூட்ட வச்சாங்க. ஆட்டாடுறதுக்கு ஆள் இல்ல. கரும்பு கட்டுவாடா, கரும்பு கட்டுவானே போன் பண்ணிக்கிறாங்க. அவன் கரும்பு கட்டு வரணும். சரி வச்சுட்டாங்கம்மா, கம்மியா இருக்குது. நம்ம அந்த கல்வி காட்டும். தாய் தந்தை எப்படி இருந்தா 12 வருடம் ஒரு மாம்பழக்கமாகவே குழந்தை என்பது கிடையாது. தந்தை பார்த்தா அதுதான் நம்முடைய எவ்வளவு நாட்டு இருந்தும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறைவு, நாட்டு மக்களுக்கு யாரும் ஒன்று குறை கிடையாது. ஆனால் சண்டாள பிரபதேவன் படுபாவி 12 வருடமாக திருமணம் ஆகி
அப்படியே தந்தை பார்த்தார். இதுக்கு மேல நம்ம நாடு இருந்து என்ன பலன்? என்ன பலன்? இந்த நாட்டு மக்கள் இருந்து என்ன பலன்? அப்ப இந்த உயிர் இல்லைன்னா அப்ப தந்தை பார்த்தா இந்த உயிரை மாற்றிக் கொள்ளலாம் இருக்க நேரம் எங்க அம்மா கொண்டுச்சு பார்த்தா நீ ஒரு நாட்டு பேரரசன் ஏற்கனவே பரமக்கடவுளை பூஜை செய்து 24 மணி நேரமும் அப்படி பூஜித்து வந்திருந்தாலும் அந்த பரமக்கடவுளை தவிர்த்து செய்து அவரை அழைத்து பார்க்கலாம். அப்படி இருந்தால் தந்தை பார்த்தா அதோ பரமக்கடவுளை பூஜை செய்த உடனே அல்லுப்பாங்க எங்க போயிருந்தா நான் வந்தேன் காசு எடுத்து வரணுமா எடுத்து வரேன் இங்க வரேன் எந்த சொல்றேன் கடைக்கு போய் என்ன கடைக்கு போய் அப்படி சீக்கிரம் வரணும். அப்ப தந்தை பார்த்தா அப்ப பரமக்கடவுளை பூஜை செய்த உடனே அதோ பரமக்கடவுளை பார்த்தா அவத்தை சோதிச்சு பார்க்கணும். அப்ப வரவில்லை என்று தந்தை பார்த்தா நாங்க அக்கினி பிரவேச அக்கினி ஆகப்படுறது எது போட்டு அதுல உயிரை மாற்றிலாம் போல வேணும். அப்ப கோயில் தவறு செய்த காரணம் என்ன காரணம்? அப்படி சொன்ன உடனே என் தந்தை பார்த்தார் அல்லுப்பாக 24 மணி நேரமும் சிவனே 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 அப்படி என்று உன்னைதான் பூஜித்து வரேன். ஆனால் இந்த நாட்டை நான் மாண்டு விட்ட உடனே இந்த மணிமுடி சூட்டி அரசு ஆள்வதற்கு வணங்கணும். எப்போ வர சேவரனா குழந்தை இல்லையே அதான் மனவர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பார்த்தார் பரமக்கடவுள் உன்னுடைய பூஜையை வச்சு நான் வராத காரணம் உன் தவத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் உனக்கு வாழ்க்கையே வேட்கை வரத்து கேள் வேண்டிய வரத்தை கேட்ட உடனே இந்த நாட்டை நான் இறந்த உடனே மணிமுடி தெரித்த ஆளுநருக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்போ பரமகளை பார்த்தா அவருடைய தப வலிமையினால் அது ஒரு நெற்றிக்கண் இருக்குப்பார் அதோட சக்தியை பயன்படுத்தி ஒரு கனி கொடுத்தாரு. அப்ப அந்த கனி கொடுத்த உடனே அப்போ பெத்தநாயகி குண்டிச்சி அம்மாள் கல்லிநாட்டு சென்று அப்ப இரவு சேர்ந்த உடனே பண்ண 25 மணி அடியே இந்த கல்வி காத்தார் அந்த இருவர் பெத்தனையை செட்டாரோ அந்த குண்டிச்சம் ஒன்னா சேர்ந்த முடியும் அந்த கல்வி காத்தா பிறந்தாரு. அதுதான் அவர் கல்வி காத்தா. அப்போ அந்த ஜோதிடரை அழைச்சி கேட்டார் என் தந்தை கிடையாது புள்ள போறது பேர் என்ன வைக்கலாம் நாடோ கல்லிநாடு பெத்தநாயகன் குண்டிச்சி நாடுடைய பேரு வரணும். எங்களுடைய பெற்றவங்க பேரு வர வேண்டும். அப்படி பார்த்து கல்லிநாட்டை ஆள வேண்டும். அப்போ கல்லிநாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆள் பெத்தநாயகன் அவர் இறந்து விட்டார். இந்த கல்லிநாட்டை ஆள வேண்டும். அப்படி நீ கல்லிக்காத்தான் என்று பெயரை சுட்டி நாள் ஒன்று பெருமை வளர்த்து தம்பி ஆனால் பாடகசாலை சென்று இப்பதான் நாளைக்கு விடுமுறை நாள் நாய் ஓட்ட கிழமை நான் வீதி வழியா வந்திருந்தால் என பார்ப்பவர்கள்
இதோ கைக்கு இருக்குமா வர்ணமலை மாலை மார்பிலாட மாலை மண்டல நீ கூட நெஞ்சில அது தேவர் மூவர் யாவருக்கு போடுது என்ன தான் பேச்சு அஸ்வீர் போட்டுனது அது வேற ஆடு மாட்டம் அஸ்வீர் போட்டுனதா ஆனால் நான் வருகிறேன் என்றால் காலை மன்மதன் போல எஞ்சிட தேவரிக்கிறார் தேவர் மூவர் யாவரும் போடுது ஆமாப்பா இந்த கல்வி நாட்டுக்கு வாரிசு பிறந்துக்குது அப்ப தேவர் மூவர் யாவர் பேச்சு போட்டுவார் ஆனால் பாடசாலையை விட்டு ஏழுமலை ஆனால் வீடியோ நாளை விடுமுறை நாள் தாய் தண்ணி பார்க்கணும் ஆளுக்கு மேல இருக்கக்கூடியான சரவணன் சொல்ல முடியாது எமக்காக ஒரு 20 ரூபாயும் இதை முறுக்கு மடி சென்ற ஏழுமலானாக்கா ஒரு 20 ரூபாய் அவளை குலத்தில் அவர் குலதை உடனே நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு வாழ அதை முறுக்கு மடி சேர்ந்த சாமி கண்ணு என்று சொல்ல முடியாது அண்ணார் அவர்கள் என்னை போல எடுத்திருந்தார் அவருடைய குடும்பத்தில் அவருடைய குலதெய்வம் குடியிருந்து நோயற்ற வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு வாழ வேண்டும் சாமி கண்ணு என்று சொல்ல முடியாது அண்ணார் அண்ணார் ஏதோ கம்பெனி அசுரப்பூழ் வேடம் நடிக்க முடியான அசுரப்பூடா அசின பூழா இருக்க முடியாது அதோ பூவார் சொல்லி பாராட்டி வரா அசின பூவல்னா என்னன்னு தெரியும் அசின பூவல்னா என்னன்னு கரும்பு வெட்டு தெரியும் கட்டியாள தெரியும் உதவான தெரியும் அவனு மாரி கட்ட கட்டி ஆடுவியா அவனு மாரி கட்ட கட்டி ஆடுவியா கண்ணு வரும் பாருங்க அதோ சாமி கண்ணன் ஒரு 100 கொடுத்திருக்கின்றார் அவரை குளத்திலே குலதெய்வம் குடியிருந்து ஒன்று உடைக்க விழுந்த மலை போல வர வேண்டும் அம்மனை வேண்டுகிறேன் அப்படி இருந்தா கூர்த்து தாய் தந்தை பார்க்கிறேன் ஆனா தாய் தந்தைய பாதத்தை பண்ணிட்டு இன்னைக்கு விளையாட போகணும் அப்பா அம்மா இருக்காங்களா ஒரு 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 என் மகன் வந்துட்டானா மேல கடைசி ஒண்ணு பொறுத்து அப்புறம் யாரு நீ அவளை விட்டு போயிடுவ ஆய் அடிச்சுடுவா நிக்க நம்ம பயம் போதும் அது நீ மேல ஏமா நீ ஆண்டு பேசலமா புள்ள பத்தி ஓடும் அட கமிட்டி எத்தனை வருஷம் சாமி இப்ப போய் என் மகன் கல்வி காத்தான் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு தீர்க்காயோட வாழ வேண்டும். என்ன அழகு என் மகன் இருந்தால் மகனே மகனே வாடா மகனே நீ வாடா ஒரு முத்தம் வாடா
கண்ணே வாடா மகனே வாடா என் படுத்து ஊமி வாடா ஏய், படுத்து தூங்கி ஆச்சு வாடா தூங்கி வந்து வாடா அம்மா மகனே, இருக்குமா நல்லா இருப்பா. என் அண்ணன் யாரு அம்மா யாரு உயிரே என் செல்ல பிள்ளை, என் ஆசை மகன், என் அருமை மகன், மகனே வாடா என் கண்ணு. நான் பெத்த கண்மணியே, அம்மா நான் எங்க அம்மா தான் மகனா மகனா, மகனே தங்கமே எனது பாலா. இளம் சிங்கம், ஆமா இளம் சிங்க குட்டி. நான் பெற்ற பிள்ளை இளம் சிங்க குட்டி மாதிரி. ஆமா காண்டத்துல புலிக்குட்டி புலிக்குட்டி, ஆயிரத்துல புலிக்குட்டி காண்டத்துல மான்குட்டி. ஆமா மொத்தத்துல என் மகன் சிங்க குட்டி. என்ன சொல்ல குட்டிங்க அப்படி சொல்லு மகனே அம்மா ஓடி ஓடி வந்து என் பாதத்தை படுத்த முடியா என் மலராடியை பணிந்தாலே மலராடி பணிந்தாலே என் மணியே என் கண்ணு என் பாதத்தை பணிந்த உமக்கு இந்த மாரியம்மன் அருள் பெற்று சுகமாக வாழக்கூடியவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். அப்பா கண்ணே கல்வி காத்தான் ஒரு வார்த்தையாச்சு என்னப்பா கிடையாது. நீங்க இருவரும் கூடிய ஒரு அப்பா அம்மா நீங்கள் இருவரும் ஒன்று சேர்த்து தள்ளே இருந்த உன்னை என்னை அழைத்த காரணம் அப்பா கண்ணே எதற்காக தெரியுமா? எதுக்குப்பா நீண்ட கால கழித்து எங்களுக்கு பிள்ளையா அந்த நாட்டுக்கு வாரிசா பிறந்திருக்க இளவரசன் இந்த நாட்டுல 4 விதமான சாத்த அனைத்து விதமான கல்வி கற்றுக்கிட்டேன். ஆமாப்பா ஒரு வாலிப சிங்கம் இப்போ நல்ல ஒரு கட்டு கிடங்காத காலை மைனர் எங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா அப்போ இந்த நாட்டை பிள்ளைகிட்ட ஒப்பாடிச்சிட்டு ஆமாங்க ஒரு அப்பா அம்மா கடமை என்ன? ஒரு பிள்ளைய பத்து ஆமா வளர்த்து அதற்கு சேர வேண்டிய சொத்து சம்பாதிச்சு சம்பாதித்து அந்த பசங்களுக்கு எழுதி வச்சிருக்கோம். ஆமாங்க பிற்காலத்தை தொந்தரவு வரக்கூடாது. வரக்கூடாது. சில பேர் நினைச்சுக்கிட்டு அப்பா அதுதான் தப்பு. கண்ணே எனக்கும் உன் தாய்க்கும் நீண்ட காலமாக இந்த நாட்டை அரசாட்சி செய்து வயோதிக பறி வந்துவிட்டது. அரசாட்சி என்னால் செய்ய முடியல. அதனால இந்த நாட்டை நீதான் மணிமுடி சுட்டி அரசாள். மணிமுடி தெய்வமே
பட்சம் இருக்கும்போது நீ வர ஒரு நாட்டு மன்னனுடைய மகள் எனக்கு பிற்பாடு ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய மகன் இந்த நாட்டை மணிமுடி சுட்டி ஆள்வது அரசு. இந்த நாட்டை நீ சந்தோஷமாயிரு. இந்த கல்வி தேசம் என சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு இந்த மணிமுடி நான் எப்பேற்பட்ட சின்ன சிறிய பிள்ளை சுமைத்தாங்கும் நாட்டு மக்கள் உன்னையே கெதி என்று இருக்கின்றார். ஆனால் இந்த மணிமுடியை நான் சூட்டி அழகு பார்த்தால் சுமைத்தாங்க ஒரு பாறாங்கல் பெரிய மலை போன்றது எவ்வளவு ஒரு கணம் கொடுக்குமோ அந்த கணத்தை அந்த பெரிய பாறாங்கல் மலையை தூக்கி என் தலை மீது வைத்தார். இது ஒரு மணியாங்கல் சின்ன ஒரு மணியாங்கல் போல் நான் மலையா தாங்குமா நிலத்தை எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு கை எடுத்து வாங்குறான். ஒரு புலிக்கு பிறந்தது புனை ஆகாது. அப்ப மான் 8 அடி பாஞ்சா இந்த நாட்டை நீதான் மணிமுடி சுட்டி ஆகணும். அதுக்காக தான் உன்னை தப்பமா தமக்கிறது பிள்ளை பெற்ற. அதனால எங்களோ வயோதிக்க போடுவோம். நீ உட்கார்ந்து ஒரு பிள்ளை என்று பிறந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு அடையாளம் வேண்டும். பருவம் முடிஞ்சு போச்சு. அடுத்து உனக்கு திருமண பருவம் தான். அப்ப இந்த நாட்டை நீதான் மணிமுடி சுட்டி ஆளணும். உன்னை இந்த அரசாட்சி எப்படி செய்வது அப்படி என்ற ஏதுவான அறிவுரைகளை நான் சொல்றேன். ஆனா அந்த மணிமுடி நீதான் சுட்டி ஆளணும். இந்த நாடு வயதாகி விட்டது. ஏன்னா இந்த நாடு நாங்க இல்லாட்டா அரசன் இல்லாத நாடு அனாதையா போயிடும். கண்டிப்பா. அப்ப அயல் நாட்டு மன்னர்கள் வந்து நாட்டு மீது படையெடுப்பார். ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னன் மிக முக்கியம். இளவரசன் நீதான் இப்ப வாலிப பருவம். சின்ன பையன்பா. எனக்கு பிறந்த பிள்ளைக்கு உனக்கு எப்படி நாடு கவர்மெண்ட்ல சேர்ந்துருமா? வயசு ஆயிடுச்சு. ஆமா கவர்மெண்ட்ல சேர்றதுக்கு அப்படி கிடையாது. அப்பா நம் நாட்டு குடிமக்கள் அயல் நாட்டுக்கு போக கூடாது. குடிமக்களுடைய குறை தீர்க்கணும். அதுவே நம்ம வம்சாவளி. எனக்கு மணிமணி சொல்லுங்க. கண்டிப்பா அவன் ஒரு ஆளு என்ன போதும் உனக்கு கொடிக்கடி போடணும். கண்ணு சொந்த முத்தரித்தாரே என் தந்தை
எனக்கு மணிமுடி சுட்டி இந்த செங்கோலை எங்கரத்தை ஒப்படைத்தார். இது நாள் வரையிலே நாட்டை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்துட்டேன். எனக்கு பிள்ளை நீ, உனக்கு நான் செங்கோலை கரத்துல கொடுத்திருக்கேன். அரசாட்சி செய்து இந்த மக்களை காப்பாற்றுவேன். கத்தி மாலை ஏன் இப்படி தாக்க இருக்கீங்க? 10 பேர் கொண்டு கும்பலா 4 கூட லீவு கிடையாது. மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் மின்னல் அடிச்சாலும் பேச்சு கம்முனிக்க மாட்டேங்குது. மின்னாடி ஒரே சத்தம் போடு. புண்ணு புண்ணா அப்பா நீங்க மணிமுடி சுட்டிட்டீங்க. நாட்டு மக்களுக்கு யாவது ஒன்று குறை வரக்கூடாது. ஆனா நாட்டு மக்கள் குறையை சொல்றீங்க. கள்ளி நாடு உங்க பஞ்சாயத்து பேசுங்க வந்தீங்க. அவங்க பின்னால கொஞ்சம் பேச போனா பாப்பா அப்பா சொல்லுப்பா. ஆனால் எனக்கு மணிமுடி சுட்டிட்டீங்க. இவ்வளவு நாளா இந்த நாட்டு மக்கள் நீங்க பாத்துட்டு வந்தீங்க. எப்படி அரசாட்சி செய்யறேன் இதுக்கு மேல நான் பாத்துக்கணும். ஆனால் இதுக்கு முன்ன இந்த நாட்டு மக்கள் நீங்க எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்து நாட்டு மக்கள் முறையை தீர்த்தீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அதே போல் நானும் செய்வேன். ஓ ஏன்னா இது நாள் வரையில பாடசாலை இருந்தா நம்ம நாட்டு மக்களுக்கு எப்படி நம்ம பொன்பொருளை கொடுக்குறோம், எப்படி அரசாட்சி நாட்டுமக்களை காப்பாத்துறீங்க. நம்ம நாட்டு தந்திரம் வம்சத்துல பிறந்தவன் நம்ம திருட்டு தொழில் அவங்ககிட்ட சொன்னாதானே தெரியும். அவனுக்கு தெரியாது இது வரைக்கும். ஆனா நம்ம சொன்னோம்னா மக்களுக்கு எப்படி குறையில ஆட்சி தெரியுமா? நம்மளுடைய குல தொழில் வம்சா வழியாக நம் நாட்டில ஒரு புல்லு புண்டு கூட முளைக்காது. புறா கண்டி செடி புல்லு தேசம். ஆனா பயிர் வைக்க முடியாது. நாட்டு மக்கள் குறையில ஆட்சி கத்திர கத்து தாங்கல போய் பேசவே முடியல. அப்போ இந்த நாட்டு மக்கள் குறை எப்படி தெரியுமா தீர்க்கிறோம்? நம்மளுடைய குல தொழில் திருட்டு தொழிலே இருப்பவர் இருக்கிற திருடி இல்லாத மக்களுக்கு கொடுத்து இப்படிதான் தர்மங்களை செய்து காலகாலமா நம்ம குல தொழில். அதனால அந்த தொழில ஏன் திருட்டு தொழிலை செய்துதான் நீ காப்பாற்ற. திருட்டு தொழில் என்னால செய்ய முடியாது. செய்ய முடியாது. செய்ய மாட்டியா? ஆனா தந்தை சொல் கேள. நாங்க ஒண்ணு அடிக்கல. நான் சொல்றத கேளு. அப்பா அடிக்க வேணாம். அடிக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டா அடிக்க மாட்டாங்க. சரியா? எங்க தொழிலை நீ செய்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றினால் அடிக்க மாட்டாங்க. நாட்டு மக்களை காப்பாற்றணும். ஆமா. அப்ப திருட்டு தொழில் செய்துதான் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. அப்போ நாட்டுல இது என்ன மாநாடு? இந்த கல்வி நாட்டுல புல்லு புல்லு கூட ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு தெரியாதா? எப்படி ஒரு அப்பா பேச்ச தாயை திறந்த கோயிலும் இல்லை. தந்தை தோல் மிக்க எங்க பேச்ச எதிர்த்து பேசலாமா? பேசியா? பேசியா? செய்யா? செய்ய மாட்டோமா?
போலாமா? ஏய், எனக்கு புரியுது, சரியா? யாராட்டா? ஏய், இவனுக்கு எப்போ 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 ஏய், இந்த நாட்டு மக்களை உனக்கு நான் மணி பிடிச்சுட்டேன். என் நாட்டு மக்கள் அயல் நாட்டுக்கு போக கூடாது. பசி பஞ்சம் என்று வரக்கூடாது. அம்மா என் வார்த்தையை கேளுமா. ஏய். ஏய், இரு. சரி உன் கருத்து என்ன? இது வரைக்கும் நான் பெற்றவங்க நீங்க பெற்றெடுத்தீங்க. ஆமா, கை தீண்டி என்ன வாடா போடான்னு அடிச்சது ஒரு நாள் உன்னை கை தின்னு கண்டிப்பா அடிச்சது இல்ல அடிச்சது இல்ல நான் சொல்றது கேளு. ஏன் ஜாக்கெட் உள்ள கை விடாத. அங்க நேரா முறுக்க மாடி பக்கத்துல தான் அக்கா லலிதா அங்க போய் விடு. அப்பா கண்ணே, ஆனால் இந்த நாட்டு நாட்டு மக்களை நான் எப்படி காப்பாற்றுங்க? அப்படி போய் சொல்லு. ஏய் ஏய், டேய் பைய டேய், மணி எடுத்து மண்டமா வச்சுருவான். அர்த்தம் உள்ள வாவு போனா போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா புண்ணு புண்ணா உங்களை அப்பா. கண்ணே, ஆனால் நாட்டு மக்கள் குறைய தீர்க்கணும்னு சொல்றீங்களே. ஆமா, ஆனால் திருட்டு தொழில் செய்துதான் நாட்டு மக்களை காப்பாற்றினது கிடையாது. சரி நான் என்னன்றேன், உன் வார்த்தையை நான் கேட்கறேன். திருட்டு தொழில் செய்துதான் மக்களை காப்பாற்றணும் அவசியம் கிடையாது. வேற வழியில இந்த நாட்டுல ஒரு கப்பு கேவடு விதைச்சா விளையும், நவதானியங்கள் ஏதாவது பயிர் பண்ணலாம். அந்த நிலைமை லைட் போட்டு கட்ட வேண்டியதானே. அப்பா ஆனா நம்முடைய கல்யாணம் இருக்குப்பா, இந்த கல்யாணத்தை அழித்து நான் பயிர் தொழில் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றினேன். ஓ, சிவபெருமான அருளால பிறந்தவன். ஏன்னா நான் பரமனுடைய அருகிரகத்தில் பிறந்த ஏற்கனவே காலத்துல பரமேஸ்வரனை பரிசுத்தரிச்சிருக்கான். பரமனே ஏற்கனவே பயிர் தொழில் செய்தால் ஏத்துக்கிறேன். ஆனா நாட்டு மக்கள் குறை என்று வரக்கூடாது. பசி பஞ்சம் என்று அயல் நாட்டுக்கு போக கூடாது. அதை பார்த்து கொண்டால் அதுவே போதும். ஆனால் நாங்கள் காசிமுறை ராமேஸ்வரம் வரை தீர்த்த யாத்திரை சென்று வருகிறோம். ஆனால் பத்திரமாக நாட்டை ஆள வேண்டும். சரியப்பா, அப்படியே போயிட்டு வாங்க. பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாங்க. தாய் தந்தை என்ன சொன்னாங்க, நம்முடைய குலத்தொழில் திருட்டு தொழில், திருட்டு தொழில் செய்துதான் நாட்டு மக்களை காப்பாற்றணும் சொன்னாங்க. ஆமா, ஆனால் நம்முடைய நாடு கல்வியாடு. அப்ப இந்த கல்வி நாட்டை அழித்து அதை பயிர் தொழில் செய்து பயிர் வச்சு நாட்டு மக்கள் குடும்பங்களை காப்பாற்றலாம். இப்ப என்ன செய்யணும்? இந்த நேரத்தை திருத்தணுங்க. இப்ப நேரத்தை திருத்தணும். கல்வி நாட்டு இந்த கல்வி நாட்டை அழிக்கிறது. ராமசாமி, ஐயோ அத பாத்தியா? கல்யாணத்தை திருத்தி இடத்தை திருத்தியாச்சு. ஆமாங்க, பயிர் தொழில் செய்யலாம் பார்த்தா அங்க பாத்தியா? ஒரு வேப்ப மரம் பெரிய கல்யாணம் கொடுத்துருக்குது. ஆமா, அப்ப அந்த கல்யாணத்துல அந்த கல்யாணத்தை அழிச்சாதான் நம்ம பயிர் தொழில் செய்யலாம். ஆனால் அழிக்க வேண்டுமானால் புத்தகம் இருக்குதுங்க. அங்க என்ன இருக்குது? வேப்ப மரம் ஒண்ணு, வேப்ப மரம் இருக்குதா? ஆனால் கல்யாணத்துல பெருத்த புத மேல இருக்குது. ஆமாங்க,
அந்த கல்யாணத்தை அழிக்கணும். அப்ப கல்யாணத்தை அழிக்கணும் மந்திரம் நல்ல அது நேரத்து மாதிரி அப்ப நிலத்தை அழிக்கணும். ஆமா அந்த அதை அழித்தால்தான் நம்ம பயிர் தொழில் செய்யலாம். நிலம் ஒப்பா இருக்கும். ஆனா அது எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடா. அதை சுத்தலாம். அது என்ன பண்ணுவாங்க? அது எடுத்தா நம்ம நேரத்து மாதிரி கிடைக்கும். ஆமா அப்பதான் பயிர் வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை அழித்து பெருத்த ஒரு வேப்ப மரம் இருக்குது. ஆமாங்க வேப்ப மரம். பெரிய ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரம். அப்ப அந்த வேப்ப மரத்தை அழிக்கணும். ஆமா அப்ப அந்த வேப்ப மரத்தை வச்சுனாதான் அப்ப அந்த கல்லிநாட்டை திருத்தலாம். அப்போ நேரத்திற்கு ஒரு அரிசாகுது கைகாலெல்லாம் சோர்வா இருக்குது. இந்த கல்யாணத்தில் அமர்ந்து மீண்டும் எழுந்து அப்போ பயிர் தொழில் செய்யணும்னா வேப்ப மரத்தை அழிக்கணும். வேப்ப மரத்தை அடியோட கட்டினாதான் பயிர் தொழில் செய்யணும். அதனால இப்ப என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்படியாக அந்த கல்வி காட்டும் இந்த கல்நாட்டை அழித்து அதை பயிர் தொழில் செய்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றலாமே அப்படி இருக்கும் நேரத்தை திருத்தி ஒரு நேரத்தில் அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இதை மாரியம்மன் தாப்பார் அதை காத்தாடுறோம். எனக்கு வரப்போகுது கிடைக்கணும் அப்படியே கடை போலாம் பேச்சு வந்து உட்காந்துருக்கா ஐயா அது சொல்லி நல்லா இருக்கணும்
போடு நம்ம கலையாத கல்வியோ கலையாத வயதமோ கபடு உட்காரு ஒன்னாவது உட்காரு இதுக்கப்புறம் தங்கையே சுகமாடி அருள் வாய பிராமி அப்ப நீங்க யாரோ மணி நாங்க யாரோ மணி போயிடுவோம் கம்பெனி சக்தி வன்றி சமய 16 காட்சி தரக்கூடிய என்னுடைய வேதாள் மாரியம்மன் மாரி நானேதான் காளி நானேதான் சூளி நானேதான் காஞ்சியில காமாட்சி நானேதான் மதுரையில மீனாட்சி நானேதான் மருவத்தில ஓம்சக்தி நானேதான் மலையூர்ல அங்காள ரூபி நானேதான் இப்ப மாரியம்மன் நானேதான் அப்படி சக்தி அன்றி சமய 16 காட்சி தரக்கூடிய மாரியம்மன் என்ன தெரிவிக்க மாரியம்மன் ஆமா இந்த உருவம் எப்படி வந்தது எதற்காக வந்தது என்ன காரணம் விளக்கம் தெரியுமா இவரு அவ்வாறு கோபத்தில் வந்தீங்க என்ன காரணம் யாரு ஏறுங்க ஏற்கனவே உமா பாதை இருந்து பரமக்கடவுளுக்கும் எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு காலமாக கல்வி நாட்டிலே மாரியம்மனாக திரிக்கிற புடி சாபத்தை போக வேண்டும் அப்படின்னு சாபம் சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த கல்வி நாட்டிலே வேப்ப மர தடியிலே புத்தாங்கண்ணிலே அதில் குடியிருந்து வருகிறேன் சர்ப்பமாகவும் மாரியாகவும் சூளையாகவும்
காலியாகும். சமயம் எப்படி அத்தை உருவத்தை எடுத்து ஆமா மாறி 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 அம்மனாக இருக்கிறது. இருக்குது. இருந்தாலும் இந்த கள்ளி நாட்டிலே சென்று அமர வேண்டும். அமர் வந்து யார் வருகிறார் என்று இல்ல புத்தகனுக்கு அமரு. யார் வராங்க பாக்கலாம். அமரு போ அமரு போ. ஆனால் இந்த கள்ளி நாட்டுல அந்த வேப்பங்கள் இருக்குப்பா. அந்த வேப்பங்கன்னு நீ கட் பண்ணா இந்த வேம்புவை அடிக்க வேண்டும். இந்த வேப்ப மரம் அடிக்க அத சண்டா. ஆனால் நம்முடைய கல்வி நாட்டை அழித்திருக்கும் நேரத்தில் ஒரு வேம்பு மரத்தை அழித்திருந்து. ஆனால் இது பேயோ இல்ல பூதமோ தெய்வமே நான் என்ன செய்வேன். பேயோ பூதமோ இந்த பேய் பூதம் பார்த்தால் பேய் போலும் தெரியவில்லை. ஆமா இது பூதம் போலும் தெரியவில்லை. தெரியலையே. பேயோ பூதமோ இல்ல பிசாசோ ஆனால் நம்மளை துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. இந்த புத்தகம் இடிக்கும் போது ஆனால் இது தெய்வமோ பேயோ பிசாசோ ஒண்ணுமே தெரியல. ஏழு மணி நாங்க பாடுறோம். பாவி அட சண்டாளா அட துரோகி என் உடம்பெல்லாம் நல்லா காலமாக இந்த கன்னி நாட்டிலே இந்த வேப்ப மரத்தடியிலே அப்படியா வேப்ப மரத்தடியிலே இந்த புத்தகனிலே சர்வமாக நான் இந்த புத்தகனில் வந்து கொண்டிருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா மாரியம்மன் என் அண்ணகை
ராவா குடிச்சாங்களா? ஐயோ தண்ணி கண்ணு குடிக்கணுங்க. அம்மா தாயே, நீங்கள் யாருக்கு தெரியாமல் நீங்கள் இருப்பது எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் சாதாரண மானிட பிறவி. ஆமா, நீ ஒரு தேவ பெண்ணும். ஆனால் இந்த புத்தாங்கனிலே நீ இருப்பது யாருக்கு தெரியும்? ஏய் தெரிஞ்சு செய்வாங்களா? புத்தாங்கன்னு இருந்தால் ஒரு அம்மன் இருப்பாள். அப்படியே அம்மா நான் செய்துட்டேன். ஆனால் தெரியாமல் செய்த பிழை அம்மனே தெய்வமே பொறுக்க வேண்டும் தேவனே, எங்கள் தெய்வமே. தெரியாமல் செய்த பிழை அம்மனே பொறுக்க வேண்டும் தேவனே, எங்கள் தெய்வமே. தெரியாமல் செய்த பிழை தெய்வமே பொறுக்க வேண்டும் அம்மனே, அம்மன் தெய்வமே. தெரியாமல் செய்த பிழை அம்மனே பொறுக்க வேண்டும் அம்மனே, தெரியாமல் சின்னஞ்சிறிய பிள்ளை செய்துட்டேன். இருப்பது எனக்கு தெரியாது, நீ சுயம்புவா இருப்பது எனக்கு தெரியுமா? தெரியாதம்மா, காலமாக இந்த புத்தாங்கனிலே வாழ்ந்து வந்தேன். சரி, அம்மா 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 என்று ஏன்னா நான் ஒரு தெய்வம், நீ ஒரு மாநிலன், நான் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கட்டளை இடுகிறேன். நான் செய்துட்ட தப்பு செய்துட்டேன். என்ன கட்டளை? தெரியாமல் சின்னஞ்சிரி பிள்ளை தவறு செய்துட்டேன். எனக்கு எதனால் சாபத்தை கொடுத்து விடாதே அம்மா. உனக்கு சாபம் அனுபவதில்லை. நான் ஒரு கட்டளை தண்டனை கொடுக்கிறேன். அம்மா, ஒரு கட்டளை இடுகிறேன். அந்த கட்டளையை நிறைவேற்றி விட்டால் உனக்கு உயிர் பிச்சை. அம்மா, என்ன என்றால் என் மகனே, நான் செய்த தவறுக்கு என் உயிரையே நீ கேட்டால நான் கொடுக்குறேம்மா. சபாஸ். என்ன கேட்டா உயிரே கேட்டால் உயிரையே கேட்டால் ஒரு இரவு என்பது 4 ஜாமம். ஒரு இரவு என்பது 4 ஜாமம். 3 ஜாமத்திலே எனக்கு இந்த இடத்திலே ஆலயத்தை கட்ட வேண்டும். முதல் ஜாமத்துல இருந்து இடத்தை திருத்தணும். ஆமா, திருத்தி இந்த இடத்துல கடகால் முதல் ஜாமத்துல. ஆமா. 2வது ஜாமத்துல கோயிலை கட்ட வேண்டும். 3வது ஜாமத்துல கோயிலை கட்டி முடிக்க வேண்டும். 4வது ஜாமத்திலே இதோ வானூராய்பட்டினம் சென்று அங்க வன்னி மரம் இருக்கின்றது. அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து கம்பமாக நாட்டி கொடி ஏற்றி எனக்கு கும்பேஷகம் பண்ணால் நான் ஏற்றுக் கொள்கிறேன். ஐயோ ஐயோ, பிள்ளை அம்மா. ஒரு இரவு என்பது 4 ஜாமம். ஆனால் இந்த ஒரு இரவு என்பது 4 ஜாமம். ஏழுமலை ஒரு இரவு என்பது 4 ஜாமம். முதல் ஜாமத்துல இந்த இடத்தை திருத்தணும். ஆமா. 2வது ஜாமத்துல அது கடகால் எடுத்து 3வது ஜாமத்தில் கோயில் கட்ட வேண்டும். 4வது ஜாமம் வன்னிய மரத்தை எடுத்து வந்து வன்னி மரத்தை கொண்டு வந்து சொல்லுக்கு நான் செய்யலான்னு எனக்கும் ஆசைதான். நான் சின்ன பையன் இல்லம்மா. சின்ன பையன் தான் யோசனை பண்ணி புத்தகம் கிடையாது. வானூராயப்பட்டினம், அந்த வானூராயப்பட்டினம் கூடிய ஒரு அரக்கன். அப்பேற்பட்ட பெரிய அரக்கன். அவன் எப்படிமா போயிட்டு வண்டி மறுநாள் முடியும், உன்னால் முடியும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். செல்ல வேண்டும் என்றால் 32 ஆயுதமும் நல்ல புரிவு தருகிறேன். அங்கே சென்று அது சீக்கிரமாக
கொண்டு வருவாய் வன்னி மரத்தை. சரியம்மா. அந்த வன்னி மரத்தை நாட்டி விஜயவர்ண கம்பமாக ஏற்றி கொடி ஏற்றி எனக்கு கும்பாபிஷேகம்னால் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மா உனக்கு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நீ கம்னால அவங்க ஆட்டம் மூட்டு கம்மனால அப்ப நம்ம ஆடு சத்தம் தான் கேக்குதா ஒரு மாதிரி இருக்கட்டும் நீ கம்னால உனக்கு கோவில் சரி பேசாதீங்க. அவன் ஆடட்டும் அவர் சந்தோஷமா ஆடட்டும். என்னடா இங்க நான் தான் நிக்கிறேன் பாட்டு சித்திக்கிறேன் என்னதான் பண்ணிக்கிறாங்க ஏய் அப்படி இல்ல அவரு காலத்துக்கு போயிட்டாரு. பழுத்தோலை பார்த்து குறுத்தோலை சிரிக்கிற மாதிரி நம்மளை பார்த்து பழுத்தோலை பார்த்து குறுத்தோலை சிரிக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு நாள் அந்த நிலைமை ஒரு வயதான சரி அப்படியே நான் மனுராஜப்பட்டணம் சேர வேண்டுமானால் ஆமா உன்னுடைய கடத்தில் இருக்குப்பா திருச்சூலம் வீர பம்பை வீர அது கொடுக்க வேண்டும். ஆனால் இது வெள்ளப்புறவி எனக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இதை மட்டும் கொடுத்தா போதாது. அல்லும் பகல் 24 மணி நேரமும் அம்மாவும் நான் உன்னை அழைத்தா போதும். நீ என் பக்கத்துல இருந்து வந்து நிற்கணும். எனக்கு ஒரு துணி இருப்பியா? அம்மா என்ற அத்தா மாரியம்மா தாயே அவரு அந்த இடத்துல வந்து நிற்பேன். ஆமா எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் துணை இருப்பேன். சத்தியமா சத்தியம். அதே மாதிரி சத்தியமா கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நான் செய்கிறேன். சபாஸ். உன் கருத்தில் இருக்க முடியாத வீர பம்பை வீர சாட்டி 32 ஆயுதமும் இதோ தருகிறேன். இதோ வெள்ள புரிவி தந்தி. அது சீக்கிரமாக வெள்ளப்புறவில் ஏறி அமர்த்தி நான் இங்கதான் போகணும் மனதில் நினைச்சா போதும். நேரா அந்த இடத்துக்கு போவோம். எங்கெல்லாம் கூட்டு போனானு இந்த குதிரை மேல யாருன்னா சாராய கடைக்கு கூட்டு போகும் சார். இல்ல கூட்டு போவான். அது சீக்கிரமாக சென்று தாய் கொடுத்தாங்க வெள்ளப்புறவி. அது வீரப்பம்பை வீரசாட்டி வீரவாள் திரிசூலம் இதை கரத்தில் கையை கொண்டு வெள்ளப்புறவி ஏறி இப்ப நேரம் எங்க போகணும்? நானூராய பட்டணம் போகணும். இவன் விளப்பத்து தான் நடந்தான். அந்த நேரத்தில் அந்த புத்துப்பட்டியால இருக்கக்கூடிய இது ஐயனார் வந்தார். ஆனால் காண்பார்கள்